எல்லாருமே சில எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் பர்மனெண்ட். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜேகேவும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். அது மாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜேகேவோட மைண்ட் வாஷு, ஜேகே இதெல்லாம் தப்புடா, வேணாண்டா, ஐயோ என்னடா பண்ணுறீங்க, சரி என்ன மயிறு இலவனே தள்ளி இது பா ஜேகே நான் சுகமாக இருக்கு பாரு, அப்படியே ஏதோ செரி பழம் கடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு, இதை போய் விடணுமாடா அப்படின்ட்டு மைண்ட் செட்டில் ஓடிட்டுருக்கு. டேவும் விடுற மாதிரி தெரில. ஸோ அவனும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு 5 நிமிட்ஸ் இந்த கிஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ ஜங்குக்கு ஒரு கட்டத்தில் டேய் விட ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு தள்ளி விட்டுறான். ஸோ அவன் இன்னும் அப்படியே தான் டேவ் வந்து ஜேகே மடியில் படுத்திருக்கான். ஸோ ஜங்குக்கு கோவமாக வருது. ஸோ இது என்ன மயிருக்கு இப்போலாம் பண்ணிகிட்ருக்கான், சரி என்ன இலவனே இது தெரியலையே, இவனை போய் நான் எதுக்கு கிஸ் பண்ணணும், எனக்கு என்ன அவசியம் இருக்குது. ஓ டேட்டே இவன் வேற குடி போதில் படுத்திருக்கான். அப்புறம் இப்படி நான் எடுப்பேன், சே இப்படி நான் வீட்டுக்கு துரத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கான். அப்போன்னு பார்த்தா வெளியில் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. சொத்தம் இதை போய் இவனை எப்படி வெளியில் துரத்தி விட. ஓ ஏண்டா ஜேகே உன் வாழ்க்கையில் மட்டும் இது இப்படி விளையாடுது சிங்கமா. ஓ இவன் எப்படி வீட்டுக்கு அவன் போவான், எங்கே இருந்தாலும் இவனுக்கு தான் பிரச்சனை, என்ன பண்ணுறது வழி இல்லை. இந்த பைத்தியத்தை வீட்டிலே தான் வச்சாகணும் போல். காலையில் எந்த சோட்டை இவனுக்கு இருக்கு, என்ன தைரியம், ஏதோ மைண்டில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு தெரிலையேவா. அந்த சத்தியமாக நான் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ட்டு டேவை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அவனை தள்ளி விட்டுட்டு கீழே படுக்க வச்சுட்டு அவன் ஒரு ஓரமாக பெட்டு கீழே உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஸோ அப்போ ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ பார்த்தா கிம் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். ஸோ ஜங்குக்கு எடுக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தாலும் அவன் எடுக்கவே இல்லை கோவத்தில். இவன் இதுக்கு இப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான், நிம்மதி முயறவே விட மாட்டானா, சரி ஃபோனை மட்டும் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் ஜங்குக்கு கோவம் வந்து, ஹலோ டேய் உனக்கு அறிவில்லை, ஒரு தட்டி ஃபோன் எடுக்கலைன்னா புரிஞ்சுக்கணும், பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு. ஓகே என்னடா ஓகே சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டா என்ன சாப்பாட்டி உனக்கு என்ன, எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன வேணும் ஃபஸ்ட் இப்போது. இல்லை ஒரு மாதிரி தனியாக இருந்த மாதிரி இருந்ததா, அதான் ஃபோன் பண்ண. ஓ சாருக்கு இப்போ கம்ஃபர்ட் தேவைப்படுதோ. மயிறு ஏதாவது திட்டிட்டு போகிறேன், தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு என்ன. நான் யாரையும் இப்போ கம்ஃபர்ட் பண்ணுற நிலமையிலையும் இல்லை, யார் மைண்ட் செட்டையும் புரிஞ்சுக்கிற நிலமையும் இல்லை. ஏன்னா என் மைண்ட் செட்டே கேவல மயிராக இருக்குது, புரியுதா. எதுவும் நினைக்காம போய் தூங்கு. இதுதான் ஜங்குக்கு, நீ ஏதாவது ஒரு விதத்தில் நீ என்னை கேர் பண்ணியிருப்பேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். மயிறு நீ யோசிக்காமல் தூங்குன்னு சொன்னது ஒரு குத்தமா? சாமி அதை கூட சொல்ல சரியா, மூடிட்டு ஃபோனை வச்சுட்டு போய் தூங்கு, இன்னும் வந்துட்டு ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு கீழே போட்டுடுறான். ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஓ கடவுளே ஏன்டா நம்மளாம் இருக்க ஃபீல் இன்னும் அப்படியே தான் இருக்கா அவனுக்கு, எதுக்கு இப்படி உனக்கே தெரியாமல் நீ அவனை கேர் பண்ணுற. சொன்ன ஜேகே உனக்கு தேவையே இல்லைன்னு விட்டு போனவங்க தான் அவங்க, உனக்கு அவன் தேவையே இல்லை புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவன் ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் அவனுக்கும் போதை அதிகமாகிடுது.
ஸோ அப்படியே திரும்பி டிவி பார்க்குறான் பக்கத்தில். ஸோ குழந்த மாதிரி அப்படியே குறுக்கி ஒரு மாதிரி படுத்திருக்கான் குளிரில். ஸோ அது ஜேகேக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் அவனுக்கு இருந்த அந்த மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை அவனுக்கு. என்ன அவனை பார்த்ததும் ஏதோ குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஜேகே இல்லைடா இல்லை வேணாம், இது பண்ணவே வேணாம் அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பி உட்காந்துக்கிறான். ஸோ அவன் குளிரில் நடுங்கிறத பார்த்துட்டு ஜேகேக்கு மனசு கேட்கல. ஸோ ஒன்று ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே உட்காரான். பெட்ஷீட் எடுத்து டீக்கு போற்றி விடுறான். ஸோ டீவும் அந்த பெட்ஷீட்டோட சிக்கியோட ஹேண்டையும் பிடிச்சிக்கிறான். ஆவான்னு பார்த்தா தூக்கத்தில் கூட உனக்கு ரொமான்ஸு கேட்குது. ஏய் கையை விடுறா. விட மாட்டான். கையை விடுன்னு உன்னதான். விட மாட்டேன் விட மாட்டேன். சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு கையை எடுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அவன் கையை எடுத்து டீயோட ஜெஸ்ட்டில் வச்சுக்கிறான். ஷோ இவன் என்ன ட்ரை பண்ணுறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. கடவுளே என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு ஜங்குக்கு விட்டுடுறான். ஸோ ஜங்குக்கும் ஒரு கட்டத்தில் குளிர ஆரம்பிச்சிருது. ஸோ அவன் ஷர்ட் எல்லாம் தானே உட்காந்துருப்பான். ஸோ அவனுக்கு குளிர ஆரம்பிச்சிருது. என்னடா பண்ணுறது, எனக்கு குளிருதே. ஒரு வச்சுட்டு தான் இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷனும் கீழே போய் எடுக்கவும் முடியாது. என்ன பண்ணுறது, செம்ம இவன் பக்கத்துலேயே படுத்துக்கலாமா? ஜெகே வேணாண்டா, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாது வேணவே வேணாம். நீ குளிரில் செத்தாலும் சாவு, பக்கத்தில் மட்டும் போகாத அப்படின்ட்டு ஜேகே உட்காந்துருக்கான். ஆனால் போக போக ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. ஷோ என்ன பண்ணுறது இப்போடா ஜேகே உனக்கு ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது, குளிர்லாம் ஆரம்பிக்குது உனக்கு. இதெல்லாம் உனக்கு குடிபோதில் கூட தெரியாதேடா, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. சரி ஜேகே உண்மை உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, தூங்கு அப்படின்ட்டு படுத்துருக்கான்ல. அவன் பக்கத்துலேயே வந்து ஜங்குக்கு படுத்துக்கிறான். ஸோ ஜங்குக்கும் படுத்துக்கிட்டு டேவோட ஐஸே பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனையே ஜேகே இப்படி ஷேர் ஆகி பார்த்துட்ருக்கான். ஜேகே இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. இதெல்லாம் இன்றைக்கோ ஒரு நாள் தான்டா கிடைக்கும். இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு உன் பக்கத்தில் ஒரு பாலே படுத்துருக்கு, அதை டேஸ்ட் பண்ணாமல் எப்படி நீ விடுவ சொல்லு? அதுவும் ஒரே பெட்ஷீட்டில், நீ ஷர்ட் இல்லாமல், அவன் ஹாட்டா போதையில், நீயும் போதையில். அண்ணே ஒன்று இருக்குது, அது தெரியாது என்ன? ஷோ ஜேகே அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, லெவல்லே வேறு, அசிங்கமாக பண்ணாதடா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி மைண்ட் செட்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் ஜேகே பக்கத்தில் வந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜேகே எதுவுமே சொல்லலை, செம்ம கடுப்பில் அப்படியே உட்காந்துருக்கான். அவனால் எதுவுமே சொல்ல முடியல. அப்போ வந்துட்டு ஜங்குக் என்ன வலிக்குது? வலிக்குதா? நான் தான் எதுவுமே பண்ணலையே, வலிக்குதுன்றான். என்னடா வலிக்குது? வலிக்குது. அதான் என்ன வலிக்குது? பாடி ஃபுல்லாக வலிக்குது. வலிக்குதா? என்ன இவன் உளறான் அப்படின்ட்டு டேவை தொட்டு பார்த்தா உடம்பெல்லாம் கொதிக்குது. என்னாச்சு இது இவ்வளோ ஹீட்டாக இருக்குது? ஃபீவரா என்ன? ஏய் என்னடா, எதுக்கு உன் பாடி இப்படிலாம் சுடுது? தெரியல, காலையில் வந்து லைட்டாக ஃபீவராக தான் இருக்குது. புத்தகத்துக்கு குடிச்சு வேற தொலைஞ்சிருக்குது. எதுக்குடா தேவையில்லாத வேலை பார்க்குற நீ? ஷோ இவனை வேறு பக்கத்தில் வச்சு எனக்கு எதாவது ஃபீவர் ஒட்டிக்கிச்சுன்னா, ஏய் தள்ளிப்போ. நான்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிற பர்சனு, என் பக்கத்தில் வந்து நீயும் ஒட்ட வச்சிடா, தள்ளிப்போடா. தள்ளி மட்டும் விடாத, வேறு என்ன பண்ணணும்? தள்ளி போனா தள்ளிப்போ, புரியுதா?
அப்படின்ட்டு டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். சூத்தா யாரா இவன், ரொம்ப கடுப்பேத்துறான் என்ன. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நான் கண்ட்ரோலாக இருக்க பார்க்குறேன். உசுப்பேத்தி விட்றான். ஃபீவர் வேறு அடிக்குது இவனுக்கு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மழையில் மார்னிங் விடிஞ்சாதான் இருக்குது. அவனே விடிட்டோம் உனக்கு இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படி கோவத்தில் பார்த்துருக்கான். ஷர்ட்டு வேணாம். பத்தாவது என் துணியும் கழட்டிட்டு உன் ஷர்ட்டு வேண்டாமா? வேணாம் கழட்டேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஷர்ட்டை கழட்டுறான். டே சிங்க பிடிச்சவனை என்னடா பண்ணுற? எனக்கு வேணாம். என்ன வேணாம்? ஷர்ட்டு வேணாம் அப்படின்ட்டு அதையும் கழட்டி போட்டுறான். ஸோ ஜங்குக் அவன் பாடியை பார்க்குறான். ஸோ அங்கங்கே ஃபுல்லாக தழும்பு, அங்கங்கே ரெட்டிஷாக அப்படி இருக்குது. ஹேய் என்னடா இது, அடித்தாங்களா என்ன ஒன்று? தெரியாதா? ஏன்னா இப்படி கணிஞ்சு போயிருக்கு, இவ்வளோ அடி வாங்கியிருக்க இதெல்லாம் இப்படி, இதெல்லாம் தெரியாம. யாரா ஒன்று அடிக்கிறது? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? வேணாம் அப்படின்ட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறான். உன்னத்தண்டா இவன்ட்ட கேள்வி கேட்டுட்ருக்கேன். இவன் என்ன? இங்கே பாரு எனக்கு கேட்கல அப்படின்ட்டு படுத்து தூங்கிடுறான். ஸோ ஜங்குக்கு ஒரே கன்ஃபியூஷனு, இவனை யார் அடிச்சிருப்பா அப்படின்ட்டு. ஸோ ஹானும் ஜிமனும் ஜேகே ரூமுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜேகே ரூமில் தான் டேவும் இருப்பான் இல்லையா. ஸோ உடனே வந்துட்டு ஹானு டோர் ஓப்பன் பண்ணுறான். மச்சான் குட் மார்னிங்டா. ஜிமனா என்ன மச்சான், என்னடா அது, நான் காலையிலே காண்பது கனவா? கண்டிப்பாக கனவு தான் மச்சான். ஊங்க யார? டேய் என்னடா பண்ணியிருக்கான் அவன்? பார்த்தா தெரில மச்சான். நான் மச்சான் தான் ஜேகே. அது தெரிஞ்சுரா மயிராண்டி, யார் கூட ரப்படுத்திருக்கான்? சிப்பில் போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு வேளை மூடு தங்காமல் எதையாவது அமௌண்ட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணி கூட்டன்ட்டானா என்ன? மேபி இருக்கலாம். மயிறு வாடா அப்படின்ட்டு போய் ஹான் பக்கத்தில் போய் பார்த்தா வந்துட்டே இந்த வெள்ளை பணியாரம்டா. தேவா இவன் எப்பட்றா? அதான்டா எனக்கும் தெரியல. ஐயோ கன்றாவி, ரெண்டும் ஒன்றுமே படம் படுத்திருக்கு. என்ன எலவுடா இது? இரு எதுவும் நடந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இவர் பெரிய சயின்டிஸ்ட்டு, ஆராய்ச்சி பண்ணுறாரு. மாதிரி மூடிட்டு எழுப்புடா. கப்பல்ஸை எப்படி மச்சான் என்னால் பிரிக்க முடியும்? சும்மா உடச்சிருவேன். எனக்கு பார்க்க அவ்வளோ கோவம் வருது. எழுப்பி விட்டு தயவு செஞ்சு. எழுப்புறேன் மச்சான். குழந்த அப்படி தாளாட்டுற. வேகமாக எழுப்பு. மச்சான் காலையில் எங்கள் நாயை கச்சிட்டேன். இது நாயா? நாயின்னு சொல்கிறான்டா அவன். நான் ஹான்டா, காது கேட்குதா கேட்கலையா? காணாங்கட்டில் 2 நாய் சென்று எங்கன்னா கேட்குது. தூக்கத்தில் கூட நம்ம தவண மாட்டேன். மச்சான் 2 பேரையும் கலாய்க்கிறான்டா சிவனை. ஜங்குக் ஹானே நீயா? என்னடா பண்ணுற? முதல்ல நீ என்ன பண்ணுறன்னு பக்கத்தில் பாரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு பார்த்தா நல்லா அழகாக குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கு ஜேகே பக்கத்தில். டே மச்சான், எனக்கு எதுவும் தெரியாதா? இவன் நைட் எதுவும் ஜன்னல்லேருந்து எகிரி குச்சி வந்தான்.
என்னென்னமோ பேசுகிறான், சரக்கு பாட்டில் எடுத்து குடித்தான். அப்புறம் ஃபீவர் வந்துடுச்சுடா. எனக்கும் குளிராக இருந்தது. நான் அவன் பெட்ஷீட்டில் வந்து பட்டேன். இவ்வளோ தான் நடந்துச்சு, வேறு எதுவும் நடக்கலை. நீ எதுவும் இமேஜின் பண்ணிக்காத. நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கே ஆக மாட்டேன். இதில் வேறு இமேஜின் வேறு பண்ணுமா? அண்ணே சைடு இவ்வளோ கலாய்க்கிற நீ. டே மூடுறா. என்னடா பண்ணி வச்சுருக்க? அவன் கூட போய் உண்மையாக சொல்லு, இதான் நடந்துச்சா என்ன? ஏச்சி அதெல்லாம் எதுவும் நடக்கலை. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நினைக்கிற மாதிரி தான்டா 2 பேரும் படுத்துருக்கீங்க. அங்கே ஒன்று பாரு. டேய் அது பார்க்கவே பணியார மாதிரி இருக்குடா. அதை போய் என்னடா பண்ணி வச்ச? நைட்டு ஃபுல்லாக நான் எதுவும் பண்ணல. அவனே தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணான். இப்படா என்ன பண்ணா? சிங்கமாக கேட்பேன் வலிச்சுக்கிட்டு வராது என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வலை இவ எந்திரிக்கிட்டோம் அப்போ இருக்குது அப்படின்ட்டு ஜேகேவே எந்திரிச்சிடறான். ஸோ அவனை சுற்றி 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. சொட்டே வந்துட்டு மெதுவாக ஐஸ் அப்படி ஓப்பன் பண்ணுறான். ஜேகே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுறான். சுற்றி ரூமை பார்க்குறான். அப்புறம் அவனை பார்க்குறான். ஷர்ட் இல்லாமல் தானே படுத்திருப்பான். ஜேகே என்ன பண்ண நீ? டேய் அல்ல பண்ணியாரத்துக்கு கொழுப்பை பற்றியா? மயிரே எந்திரா. அண்ணா சி எந்திரி. என் ஷர்ட்டு அப்படின்ட்டு ஷர்ட்டு எடுத்து போட்டுக்கிறான். ஃபஸ்ட்டு எந்திரி ஃபஸ்ட்டு. ஜேகே எவ்வளோ தைரியம்? சொன்னால் புரியாதா? இல்லை அடித்து தான் சொல்லணுமா உனக்கு? இல்லை எனக்கு புரியல. என்கிட்டேருந்து உனக்கு லஸ்ட் ஏதாவது தேவைப்படுதா? இதுக்கு மேலே என்னால் கேவலமாக எதுவும் கேட்க முடியாது டே. ஏன்னா நீ நேற்று பண்ணது ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. நானும் சரி அப்படின்ட்டு நேற்று ஃபுல்லாக பொறுமையாக இருந்தேன். என்கிட்டருந்து என்ன நீ எதிர்பார்க்குற? நான் தான் சொல்லிட்டேன்ல, என்கிட்ட இந்த ஹர்ட் மட்டும் தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காதுன்னு. இப்போ என்ன மயிரை என்கிட்ட நீ ட்ரை பண்ணுற? ஓகே அப்படிலாம் இல்லை. நினச்சதோ சாரி, குடித்ததுனால ஏதோ உளறிருப்பேன், சாரி. ஓ குடித்தா இப்படி தான் பண்ணுவியா? என்கிட்ட மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லார்ட்டையுமா? ஓகே கேட்டதுக்கு பதில் சொல்கிறா. சிங்கமயிராக பண்ணிகிட்ருக்க. உனக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை எனக்கு புரியல. பச்சையாக பண்ண தெரியுமா நீ நேற்று? அவ்வளோ கேவலமாக பண்ண. இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. சீரியஸாக சொல்கிறேன். உன் மேலே இருந்த இந்த கொஞ்சம் நல்ல இது கூட போயிடுச்சு நேற்று நீ பண்ண வேலையினால. ஜேகே நான் எதுவும் வாயை மூடு. ஃபஸ்ட்டு என் வீட்டை விட்டு வெளில போ. இந்த மாதிரி ஒருத்தன் என் வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அவ்வளோ அருவருப்பாகுது. நிஜமான் சொல்கிறா மச்சான், இந்த நாயை கூப்பிட்டு போய் வீட்டில் விடு. ஃபுல்லாக போதை குடிச்சிருக்கு. எங்கேயாவது விழுந்து தொலைஞ்சிட போகுது. இன்னொரு தொட்டிக்கு என் கண்ணு முன்னாடி வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், பார்க்க மாட்டேன். பல்லாருன்னு 2 கண்ணத்தில் விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எச்சிப்ப மூஞ்சி ஆலயம் பாரு. ஜேகே சாரி, நான் எதுவும் நேற்று குடிச்சதுனால எதுவும் பண்ணியிருப்பேன். உன் எக்ஸ்பிளனேஷன்லாம் அவனுக்கு கேட்கல சரியா? இங்கே நாசமாக போயிட்டுருக்கு. இங்கே நீ கூட சேர்த்து என்னை இரிட்டேட் மயிர் பண்ணிகிட்ருக்காத, டார்ச்சர் பண்ணிவிட்டு. ஒழுங்கு மரியாதை என் மூஞ்சில் முடிக்காமல் இங்கேருந்து போயிடு. நிஜமான் கூட்டு போடா. சார் மச்சான். வா. என்ன அவனே பார்த்துட்ருக்க? என்னென்ன பண்ண காத்திருக்கியோ யாருக்கு தெரியும். வாடா டேய். சாரி ஜேகே, போன்ட்டேன் உன்னை, போயிரு அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி ரொம்ப அழுதுட்டு அவன் பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். அப்போ ஜேகே 1 செகண்ட் இல்லை, நான் நேற்றே உங்ககிட்ட கேட்டேன், ஆனால் நீ என்கிட்ட அதுக்கு ஆன்சர் சொல்ல. என்ன உன் பாடியில் என்னது அவ்வளோ காயம், அவ்வளோ தழும்பு, அதெல்லாம் எப்படி வந்துச்சு? யாரும் அடித்தாங்களா?
அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, கேட்காத, பார்த்ததை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நான் நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருந்தவன் இதை சொன்னதுக்கு இவ்வளோ கோவப்படுறானே அப்படின்ட்டு. அதானே நம்மளுக்கு எதுக்கு, அவன் யாரோ தானே அப்படின்ட்டு ஜிகேவை விட்டுடுறான். ஸோ ஜிமனும் அவனை போய் வீட்டில் விட்டுட்டு அவனும் கிளம்பிடுறான். ஸோ ரொம்ப நொந்து அப்படியே வீட்டுக்கு வரான். ஸோ அப்போ ஜெனி, டே நேற்று ஃபுல்லாக எங்கடா போனேன்? உங்ககிட்ட ஃபோன் இல்லாதனால என்னால் உன்னை கான்டாக்ட் கூட பண்ண முடியல. எங்கே போன நீ? இல்லை வேலை உன் நேரம்னு பார்த்து நேற்று எங்கே ஃபுல்லாக வீட்டுக்கு வரல, அதனால நீ தப்பிச்ச. ஜேகே வீட்டில் தான் இருந்தியா? எனக்கு தெரிஞ்ச நேற்று ஃபுல்லாக மழை வந்தது, அதனால தான் அங்கேயே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்னடா ஆச்சு? ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்க? நீ எப்பயுமே இப்படி இருக்க மாட்டியே, என்ன ஆச்சு? சென்னை, அது ஜேகே என்ன தப்பாக நினச்சிட்டான். தப்பாக நினச்சிட்டானா? இப்படி என்ன பண்ண நீ? நான் எதுவுமே பண்ணலை. அவன்கிட்ட நான் குடிச்சதுனால ஏதோ ட்ரை பண்ண போல, அதை அவன் தப்பாக அடிச்சுக்கிட்டான் ஜெனி. டேய் நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன்லடா, அவன்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டான். அவன்கிட்ட நீ ட்ரை பண்ணுறது எல்லா எஃபெக்ட்டுமே வேஸ்ட்டு தான். ஏன்னா இப்போ இருக்க அவன் பெயினுக்கு அவனை யாருமே ஹேண்டில் பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கு பேசுவான், இந்த வேர்ட்ஸ்லாம் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ பாரு, உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டான். ஆமாம், ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டேன். நான் வந்துட்டு சாரி கேட்கணும் ஜெனி, என் மேலே தான் தப்பு. இது நான் என்ன பண்ணேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் அவனை கிஸ் பண்ணேன், அது ஒன்று ஞாபகம் இருக்கு. இது கிஸ் பண்ணியா? டே வேணா, அவன் ரொம்ப டேஞ்சரஸ், நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி வா, அது எங்கள் வீட்டில் நீ தப்பிச்ச. இதே ட்ரெஸ்ஸோடு இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ, அவங்க கண்டுபிடிச்சிடும். பார்த்துக்கலாம். இன்னும் சொன்னி நான் வந்துட்டேன். சரி சாரி தானே, கேட்டுக்கலாம். ஏய் சரி, எங்கே போயிட்டார? ஏதோ கிஸ்ஸு ஜேகே சம்திங் ஏதோ விழுந்துச்சு காதில், எங்கே போயிட்டார? எங்கே? அது அது ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் தான் இருந்தேன். நேற்று கேமரா போட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோ, எல்லாம் உண்மை இரு தெரிஞ்சிடும். புரியுதா? என்கிட்ட சும்மா உருட்டிகிட்டு இருக்காது. நீ ஏன் சொல்கிறியா, நானாக கண்டுபிடிக்கவா அப்படின்ட்டு கோவத்தில் கேட்குறான். ஓகேடா மிஸ், இதுக்கப்புறம் நினச்சின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே பாய்.